வணக்கம் அன்புறவுகளே. மெய்வழி நேரலையின் மற்றொரு பொழுதோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு சமூகவியல் பார்வையோடு சமூக வெளியோடு உங்களை சந்திக்கின்றோம். மெய்வழி நேரலையில் பல தரப்பட்ட விடயங்களை நாங்கள் ஒவ்வொரு வெளிகளுக்கூடாக பேசிக் கொண்டு வருகின்றோம். குறிப்பாக கல்வித்துறை சார்ந்து இருக்கக்கூடிய பல சிக்கல்களை, பல பிரச்சனைகளை தொடர்ச்சியாக நாங்கள் அடிக்கடி பேசிக் கொண்டு வருகின்றோம். இந்த கல்வியியல் தொடர்பான ஒரு சிக்கல் சமூகவியல் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது அதை அணுகுவது எப்படி, அந்த சிக்கலை தீர்த்துக் கொள்வது எப்படி என்பதை பற்றி பேசுவதற்காகவே இந்த வாரம் நாங்கள் சமூக வழி நிகழ்ச்சியில் கல்வி பாரம்பரியம் தொடர்பாக பேசுவதற்கான ஒரு பொருளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே மீண்டும் இன்றைய மெய்வழி நேரலையினுடைய சமூக வழி நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்வதோடு முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னர் தொடர்ச்சியாக எங்களுடன் இணைந்து சேர்த்து கொண்டு வந்த சமூகவியல் துறையாளர் முன்னாள் விரிவுரையாளர் பல்கலைக்கழகத்திலே ரிச்சர்ட் ஆண்டனி அவர்களைத்தான் இன்றைய சமூக வழி நிகழ்ச்சியில் நாங்கள் இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். ரிச்சர்ட் ஆண்டனி அவர்கள் ஒரு சமூகவியல் துறை தொடர்பாக தொடர்ச்சியாக வேலை செய்கின்றனர். தொடர்ச்சியாக பல ஆய்வுகளையும் பல தேடல்களையும் நிகழ்த்தி கொண்டு வருகின்றவர். எனவே அண்மையிலே அவர் இந்த குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகளிலே, அது குறிப்பாக பிரித்தானியாவிலே கல்வி பாரம்பரியங்கள் அல்லது தமிழ் பாடசாலைகளினுடைய உடைவுகள் இது ஒரு சமூகவியல் தாக்கத்தை விதமாக செலுத்துகின்றது. ஒரு சமூகவியலாளர் பார்வையை அவர் வைக்கின்ற ஒரு விடயக்கலப்பை பற்றி பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவர் இணைந்திருக்கின்றார். முதலிலே மெய்வழி நேரலை சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ரிச்சர்ட் ஆண்டனி அவர்களை அன்புடன் நிகழ்ச்சியில் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் ரிச்சர்ட். வணக்கம். வணக்கம். எல்லாம் கொரோனா காலத்தோடு நாங்கள் இப்ப எல்லாம் ஜூமில் சந்திக்கின்ற அல்லது இணையங்களிலே சந்திக்கின்ற மனிதர்களாக மாறி இருக்கிறோம். நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இல்லையா? ஆமாம், நலமாக இருக்கின்றேன். நல்லது. என்னதான் இப்ப முக்கியமாக ரிச்சர்ட், நாங்கள் நேர விஷயத்துக்கே வருவோம். தமிழ் பாடசாலைகள் தொடர்பான உடைவு பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பல காலங்களில் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக ஒரு பாடசாலை தொடங்கும் ஒரு குறிப்பிட்ட கால வரம்புக்குள்ளே அது உடைந்து 2ஆக 3ஆக 4ஆக உடைந்து, எப்படி கோவில்கள், வனக்கஸ்தலங்கள், பழைய மாணவர் சங்கங்கள் உடைந்து கொண்டு பிரிந்து கொண்டு செல்கின்றதை போல தமிழ் பாடசாலை உடைவு ஒரு வரையறையற்ற வகையிலே பெருகிக் கொண்டு வந்திருக்கிறது. இப்பொழுது இந்த கோவிட் காலத்திற்கு பின்னர் ஜூம் என்கின்ற அல்லது இணைய வழியாக இந்த கற்றல் கற்பித்தல் ஆங்காங்கே நடைபெற்றாலும் கூட அந்த இணைய வழி தொடர்பாக நடக்கின்ற கற்றல் கற்பித்தல் கூட தொடர்ச்சியான உடைவுகளை கண்டு வருகின்றது. இது ஒரு விதமான சமூகவியல் சிக்கலாக, சமூகவியல் முரணாக நாங்கள் பேச வேண்டிய ஒரு தேவையை மீண்டும் கொண்டு வந்திருக்கின்றது. இணைய வழி கூட அந்த உடைவு இருக்கின்றது. ஒரு சமூகவியலாளனாகவும் சமூகத்தினுடைய போக்குகளை மிக நேர்த்தியாக அவதானித்துக் கொண்டு வருவது என்ற அடிப்படையில் உங்களுடைய கருத்துக்கள் சந்திப்பு மிக முக்கியமானது என்று கருதுகிறேன். உங்களுடைய அவதானம் ரிச்சர்ட் இந்த விடயம் பற்றி எப்படி இருக்கிறது? நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த கேள்விக்கு முதல் நான் இந்த விரிவுரை, இந்த கருத்தாடலை, அதாவது இந்த கருத்தினை நாங்கள் எடுத்து ஆய்வு செய்வதற்கான காரணம், அதனுடைய தேவை பற்றி நாங்கள் இங்கே கதைப்பது மிக முக்கியமானது. மிக சுருக்கமாக நான் குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது ஒரு விழிப்புணர்வினை ஏற்படுத்துதல். அதாவது இந்த இங்கிலாந்திலே இருக்கின்ற இந்த தமிழ் மொழி கல்வி, அந்த தமிழ் பாடசாலைகள், அவர்கள் அந்த பாடசாலைகளினுடைய அந்த நிலைமை எவ்வாறு, அதனுடைய போக்கு எவ்வாறு அமைகின்றது என்று நாங்கள் தேடுகின்ற பொழுது இன்றைய இந்த கருத்தாடல் உடைய நோக்கம், அதனுடைய தன்மைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு விழிப்புணர்வினை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக அமைகின்றது. அது மட்டுமல்ல, இந்த மாணவர்களுடைய, அதாவது இந்த பிள்ளைகள் இங்கே பிறந்த பிள்ளைகள் அவர்கள், ஆகவே அவர்கள் ஆங்கிலத்திலே தான் பாடசாலைகளிலே, அதாவது இங்கிலாந்து பாடசாலைகளிலே அவர்கள் ஆங்கிலத்திலே தான் கற்று வருகின்றார்கள். ஆகவே நாங்கள் தமிழை அவர்களுக்கு நாங்கள் சொல்லுவது தாய்மொழி என்றுதான் அவர்களுக்கு சொல்லுகின்றோம். ஆனால் உண்மையிலே நாங்கள் அங்க பார்க்கின்ற பொழுது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஒன்று வருகின்றது. அவர்கள் தமிழ் மொழியை எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இங்கே பிறந்த பிள்ளைகள் அவர்களுக்கு ஒரு 2ஆம் மொழியாகத்தான், ஒரு ஆப்ஷனாகத்தான் அவர்கள் பார்க்கின்றார்கள். ஆகவேதான் அங்கே அந்த விவகாரம், அந்த பிரச்சனை அங்கே வருகின்றது. ஆகவே இந்த வகையில நான் இந்த கருத்தினை எவ்வாறு நாங்கள் நோக்கலாம், சமூகவியல் அடிப்படையில் எவ்வாறு பார்க்கலாம் என்று நான் பார்த்த பொழுது, உண்மையிலேயே
நான் சில ஒப்பீட்டு அடிப்படையில முதலாவது நான் கூற விரும்புகின்றேன். 2 நாடுகளை அடிப்படையாக கொண்டு தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே இருக்கிறார்கள். மேலும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளிலேயும் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஆஸ்திரேலியா நல்ல உதாரணம், கனடாவும் நல்ல உதாரணம். அங்கே இந்த மொழிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. அது நாங்கள் அது ஒரு 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 ஃபேக்ட் ஆக நாங்கள் அதனை எடுத்து ஒப்பிட்டு நோக்கலாம். ஆகவே அங்கே அந்த சிக்கல் இங்கே வருகின்றது, அந்த பிரச்சனை இங்கே வருகின்றது என்னென்று சொன்னால், ஆகவே இங்கிலாந்துக்கு 1960, 65, 70களிலேயே இங்கே ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது புலமை சார்ந்த கல்வி தேவைக்காக புலமையாளர்கள் பலர் இங்கு வந்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கிலாந்திலே இது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அங்கீகாரம் கிடைக்கவில்லை. ஆகவேதான் இங்க ஒரு கேள்வி வருகின்றது, ஏன் அந்த அங்கீகாரம் யூகே, அதாவது இங்கிலாந்து தமிழ் பாடசாலைகளிலே கிடைக்கவில்லை என்பது அங்கே மிகவும் ஒரு கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியும். அது எங்களுக்கு மட்டுமல்ல, இங்க சிறுவர்கள், சிறுமியர்கள், இளையவர்கள் அனைவரும் அதை பற்றி அவர்கள் சிந்தித்து அது பற்றி என்ன செய்யலாம் என்று சொல்லி அவர்கள் கதைப்பதும் அதோட விட்டுட்டு போறதும், அப்படியான ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்கிற நிலைமை காணப்படுகிறது. அதுக்குரிய காரணங்களை நான் இங்கே தேடி முன்வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதுதான் இந்த கருத்தாக்கத்தினுடைய இந்த டோக் புரோகிராமுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்க பார்க்கின்றோம், இந்த தமிழ் மொழி கல்வி அது பண்பாடோடு மிகவும் நெருக்கமான தொடர்பு கொண்டதாக காணப்படுகின்றது. எங்களுடைய பண்பாடு, விழுமியங்கள், அடையாளங்களை ஒரு சந்ததியில இருந்து இன்னொரு சந்ததிக்கு நாங்கள் கடத்துகின்ற ஒரு முறைமை அங்கே காணப்படுகின்றது, ஒரு தேவையும் அங்கே காணப்படுகின்றது. ஆகவேதான் இங்கே இருக்கின்ற முதலாம் தலைமுறையினர் இங்கே, அதாவது பல்வேறு காரணங்களால போர் மற்றும் வெவ்வேறுபட்ட கல்வி காரணங்களுக்காக இங்கே புலம்பெயர்ந்து வந்தவர்கள், அவர்கள் இங்கு இருந்தாலும் அவர்களுடைய நோக்கு நிலை, அந்த ஓரியன்டேஷன், அவர்கள் தாயகம் நோக்கியதாகவே எப்பொழுதும் அமைந்திருக்கின்றது. ஆனால் அந்த 2ஆம் தலைமுறையினர் நாங்கள் எடுத்து பார்க்கப்பட்டு அவர்களுடைய அந்த சிந்தனை போக்கு, செயல்பாங்குகள், அவர்களுடைய அந்த கல்வி அடைவுகள் சற்று வித்தியாசமான ஒரு போக்கிலே போகின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அதுதான் அந்த சூழமைவு, அதாவது பிரித்தானிய சூழமைவில் அவர்கள் அப்படித்தான் வளர்ந்து வருகின்றார்கள். படிக்கின்ற பாடசாலைகள், அவர்களுடைய சகபாடிகள், இவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு சூழமைவு அங்கே காணப்படுகின்றது. ஆகவே அப்படியான ஒரு சிக்கல்கள் இருந்தாலும் நாங்கள் அது கூடாக, அதாவது பெற்றோர்கள், கல்வியாளர்கள், இந்த பாடசாலை அதிபர்கள், அதாவது எங்களுடைய தமிழ் பண்பாட்டினை கடத்த வேண்டும், எங்களுடைய விழுமியங்களை அவர்களை கடத்த வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு தேவையாக அங்கே காணப்படுகின்றது. அவ்வாறு நாங்கள் இந்த தமிழ் மொழி கல்வியினை அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற பொழுது பல்வேறுபட்ட சிக்கல்களை, விவகாரங்களை, நாங்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஒன்று காணப்படுகின்றது. இதிலே முக்கியமான நான் ஒரு விஷயத்தை முன்வைக்க விரும்புகிறேன். மிகவும் எளிமையாக அந்த ஒரு நோக்கினை, அதாவது சமூகவியல் ரீதியான ஒரு கோட்பாடு, சிந்தனை, அது மிக முக்கியமானது. அதை விட்டுட்டு நான் அதுக்கு மேல போக முடியாது. அதாவது எவ்வாறு ஒரு தனி மனிதர் இன்னொரு தனி மனிதரை எவ்வாறு பிரித்து பார்க்கின்றார், இன்னொரு வகையில சொல்ல போனால் பாகுபாடு அல்லது வேறுபாடு ஏற்படுகின்றது. ஏன் அப்படியாக ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது எங்களுடைய தமிழ் சமூகம். இப்ப உதாரணமாக நாங்க பார்க்கலாம், 1970களில வந்தாக்கள் 1990ஆம் ஆண்டுக்கு பிற்பகுதியில் வந்த ஆக்களை, அதாவது இவர்கள் பின்னாலே வந்தவர்கள், நாங்கள் முன்னுக்கு வந்தவர்கள். ஆகவே நாங்கள் ஆங்கிலத்திலே மிகவும் புலமையாளர்கள், பின்னாலே வந்தவர்கள் அவர்கள் போர் காரணமாக அகதி தஞ்சம் கோரி வந்தவர்கள் என்று சொல்ல ஒரு பிரித்து பார்க்கின்ற தன்மை, அதாவது கண்ணுக்கு தெரியாத வகையில் இன்விசிபிள் பேரியர்ஸ் சொல்வார்கள், காணப்படுகின்றது. நான் பல்வேறு நபர்களோடு, பல்வேறு குடும்பங்களோடு, பல்வேறு கல்வியலாளர்களோடு நான் கதைத்த பொழுது
உடனடியாக ஒரு 5 நிமிடம் தான் அவர்கள் இந்த ஒரு நேர்சீரான ஒரு சிந்தனையும் ஒரு உரையாடலும் காணப்படும். அதுக்கு பிறகு உடனே கேட்பார்கள், நீங்க எங்க வேலை செய்றீங்க, எப்ப வந்த நீங்கள், வந்த நீங்கள் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்களா, இப்படியான சில கேள்விகளை கேட்டு அவர்கள் உங்களை பாகுபடுத்தி இல்லாவிட்டால் உங்களை பிரித்து பார்க்கின்ற ஒரு தன்மை, அது ஒரு சாதாரண ஒரு மனித இயல்பாக இருக்கின்ற தன்மையை நாங்க பார்க்கலாம். ஆகவே இவ்வாறான இந்த பிரித்து பார்க்கின்ற தன்மை, பாகுபாடு, நாங்கள் தமிழ் பாடசாலைகள் என்று நாங்கள் போகின்ற பொழுது தமிழ் மொழியை, பண்பாட்டினை நாங்கள் எங்களுடைய 2ஆம் தலைமுறையினருக்கு நாங்கள் வெளிக்கிடுகின்ற பொழுது அங்கே இவ்வாறான சிக்கல்கள் அங்கே வந்து காணப்படுகின்றன. இன்னும் பல அடிப்படை காரணிகளை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதா இருக்கிறது. பிரதேசவாதம் நீங்கள் யாரும் மறக்க முடியாது. அதாவது யாழ்ப்பாணம், மன்னார், மட்டக்களப்பு, திருகோணமலை, வன்னி, வவுனியா என்று சொன்ன பாகுபாடுகள், கொழும்பு இருக்கிற தமிழாக்கள், அவை கொழும்புலான இருக்கினம், மலையகத்திலே இருக்கிற எங்களுடைய உறவுகள், இவ்வாறான பிரிவுகள் எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒருவரை ஒரு குழுமம் இன்னொரு குழுமத்தினை பிரித்து பார்க்கின்ற அந்த போக்கு ஒரு மனித இயல்பாக இருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதுதான் இந்த சமூகவியல் பண்பாட்டு காரணியாக இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இது மட்டுமல்ல, அவர்கள் படித்த பாடசாலை, பிரதேசம், இவ்வாறான பல விஷயங்கள், முன்னுக்கு வந்தாக்கள் பின்னுக்கு வந்தாக்கள் யூகேக்கு, அப்படி என்று சொல்லி அவர்களை பிரித்து பார்க்கின்ற நிகழ்வுகள், அந்த ஒரு செயல் முறைமைகள் எல்லாம் காணப்படுகின்றது. ஆகவேதான் நேரடியாகவே நாங்கள் நீங்கள் சாம் கேட்ட இந்த கேள்விக்கு, இந்த பாடசாலைகளினுள் காணப்படுகின்ற பிரச்சனைகள், இந்த பாடசாலைகளினுடைய உடைவு, இந்த பிரிவு, ஏன் ஒற்றுமை இல்லாத இந்த நிலைமைகள் எல்லாம் காணப்படுகின்றன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, என்னுடைய அவதானங்கள், நான் பல்வேறு நபர்களோடு கதைத்த அனுபவங்கள், அது மட்டுமல்ல நான் வாசித்து பெற்றுக்கொண்ட தேடல்கள், இவைகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பார்க்கின்ற பொழுது என்னுடைய அடிப்படையான அந்த கருத்துக்களை நான் இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன். முதலாவது, இந்த தமிழ் பாடசாலைகளிலே காணப்படுகின்ற மிக முக்கியமான பிரச்சனையாக, இந்த பாடசாலைகளினுடைய உடைவுக்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவது சரியான ஒரு நிர்வாக தன்மையும் நிபுணத்துவம் கொண்டவர்களால் இந்த பாடசாலைகள் நிர்வகிக்கப்படாத ஒரு தன்மை அங்கே காணப்படுகின்றது. சாதாரணமான ஒரு எங்களுடைய உதாரணங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது, எங்களுடைய தாயக நிலைமைகளை நாங்கள் ஒப்பீட்டு அடிப்படையில நாங்கள் பார்க்கின்ற பொழுது, உதாரணமாக நீங்க தாயகத்தில பார்த்தீங்கள் என்றால் ஒரு சாதாரணமான ஒரு கிராம பாடசாலையை நீங்க எடுத்து பார்க்கலாம், ஒரு கல்லூரி எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு ஹெட் மாஸ்டர் இருப்பார். அந்த ஹெட் மாஸ்டர் என்று சொன்னால் சும்மா ஒரு ஹெட் மாஸ்டர் அங்க வரையலாது. அவர்களுக்கு என்று சொல்லி சில தரங்கள் அங்கே இருக்கின்றன. தரம் 1, தரம் 2, தரம் 3. ஒரு ஆசிரியரை நீங்கள் எடுத்தீங்கள் என்று சொன்னால், அந்த ஆசிரியருக்கு எவ்வாறான அங்கீகாரம் அங்கே கிடைக்கின்றது என்று சொன்னால், அந்த ஆசிரியர் ஒரு சாதாரண அனுபவம் உடையவராக இருக்க வேண்டும். ஒரு 10 வருடம் ஒரு பாடசாலையில கற்பித்திருந்தால் அவர் அங்கே அதாவது ஆசிரியர் கலாசாலையிலே அவர் அங்கே பயிற்சி பெற்றவராக அங்கே இருப்பார். பல நுட்பங்களை அவர் கற்று தேர்ந்து, அந்த முறைமைகளை எல்லாம் கற்று தான் அந்த அங்கீகாரத்தோடு அவர் வந்து அந்த பாடசாலையிலே கல்வி கற்கக்கூடிய ஒரு பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே காணப்படுகின்றது. ஆகவே அது மட்டுமல்ல, பல்கலைக்கழக தேர்ச்சி பெற்றவர்கள், பல்கலைக்கழக பட்டங்களை பெற்றவர்கள், இவ்வாறு பல விஷயங்கள் அங்கே இருக்கும். அவ்வாறு உள்வாங்கப்படுபவர்கள் தான் அங்கே அவர்களுக்குரிய அங்கீகாரத்தோடு பாடசாலையில மாணவர்களை அவர்கள் நேர்சீரான முறையில அவர்கள் கற்பித்து அவர்களுக்குரிய தங்களுடைய அனுபவங்களை அவர்களுக்கு கடத்தக்கூடிய ஒரு தன்மை அங்கே காணப்படுகின்றது. ஆனால் இதை யாரையும் நான் இங்க அதாவது புண்படுத்துவதற்கோ அல்லது யாரையும் ஹர்ட் பண்ணுவதற்கோ இல்லாமல் அதாவது ஒரு ஃபேக்ட் என்ன உண்மை என்று சொன்னால், இந்த இங்கிலாந்து பாடசாலைகளில, தமிழ் பாடசாலைகளில யாரும் எங்கேயும் தமிழ் பாடசாலை தொடங்கலாம் என்ற ஒரு தன்மை தான் இங்கே காணப்படுகின்றது. அதாவது நீங்க பார்க்கலாம், இந்த புள்ளி விவரங்களை அடிப்படையாக பார்க்கின்ற பொழுது இங்கிலாந்திலே 106 பாடசாலைகள் காணப்படுகின்றன, தமிழ் பாடசாலைகள் இங்கிலாந்தில். இந்த
இந்த அடிப்படையை நாங்க பார்க்கின்ற பொழுது அதுல மிகவும் ஒரு ஒரு ஷாக்கிங்கான, அதாவது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விடயம் என்னென்று சொன்னால், 5 தொடக்கம் 10 மாணவர்களுக்கு என்று ஒரு தமிழ் பாடசாலை இயங்குகின்றது. அதாவது 2018ஆம் ஆண்டு களில ஒன்றாக இருந்த ஒரு பாடசாலை 2019ஆம் ஆண்டு 2ஆக பிரிவடைந்ததும், இந்த COVID-19க்கு பிறகு அதுல இருந்து 3வது பாடசாலை ஒரு சின்ன ஒரு குறிச்சிக்குள்ள நீங்க பார்க்கலாம். அதாவது ஒரு டவுன், அதாவது அவுட் ஆஃப் லண்டன்ல ஒரு டவுன்ல 3 பாடசாலைகள் ஒரு கவுன்சிலுக்குள்ள இருக்கிறது. உங்களை சிந்திக்க வைப்பதற்காக நான் இந்த குறுக்குறதுக்கு இப்ப நீங்க சொன்ன விஷயம் இது இப்ப மட்டும் இல்ல, கோவிடுக்கு பிறகு ஆன்லைன் இதுகளை கூட பிரிச்சு கொண்டு போற விஷயம் இருக்குது. ஆனால் ஒரு சமூகவியல் பார்வையில நீங்கள் இது ஒரு பாதகமா பாக்குறீங்க போல இருக்குது நீங்க சொல்லிக் கொண்டு போற வகையில். ஆனால் சிலர் பாடசாலைகள் ஒரே குறிச்சிக்குள்ள அல்லது ஒரே பிரதேசத்துக்குள்ள 2-3 இருக்கிறது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அதை அனுப்பி எடுப்பதற்கு சிரமத்தை குறைக்கிறது. எனவே இது ஆரோக்கியமான முடியும் தான், அதுக்கே அதிகம் அலட்டிக் கொள்வான் என்பது போன்ற கருத்துப்பட கதை போர்களும் இருக்கிறார். அப்ப அதை எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்தை? அதாவது என்னுடைய சமூகவியல் அடிப்படையில இதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அதாவது ஒரு எங்களுடைய சாதாரண தமிழ் பழமொழி ஒன்று இருக்குது, அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்று சொல்லுவார்கள். அத மாதிரி ஒரு ஒருமைத்தன்மை என்பது மிக முக்கியமானது. அப்ப இந்த ஒருமைத்தன்மை இருந்தால்தான் எங்களுக்குரிய அந்த பண்பாட்டினை நாங்கள் வளர்த்தெடுப்பதும், அந்த பண்பாட்டுக்கு ஊடாக நேர்சீரான விழுமியங்களையும் மாணவர்களுக்கு தேவையான அந்த கல்வியையும் நாங்கள் வழங்கலாம் என்பது ஒரு நியமமாக அது பல அறிஞர்களாலேயும் முன்வைக்கப்படுகின்ற ஒரு தன்மையாக காணப்படுகின்றது. அப்ப இந்த லேக் ஆஃப் சொலிடாரிட்டி, இந்த ஒற்றுமை தன்மை இல்லாத ஒரு நிலைமை பாத்தீங்கள் சொன்னால், ஒரு 5-10 மாணவர்களுக்கு ஒரு தமிழ் பாடசாலை தொடங்குவது என்பது அதை யார் நிர்வகிக்கிறார்கள், அவர்களிடம் போதுமான அந்த முகாமைத்துவ ஸ்கில்ஸ், அந்த திறன்கள் அவர்களிடம் காணப்படுகின்றனவா? அது மட்டுமல்ல, அங்கே பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்களுக்குரிய அந்த பயிற்சிகள், ட்ரைனிங் நேர்சீரான முறையில் வழங்கப்படுகின்றதா என்பது நாங்கள் அதை பற்றி ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும். அதுக்குரிய ஆஃப் செட் என்று சொல்லுவார்கள். அது நான் பிறகு வருகிறேன். இந்த ஆஃப் செட், அதாவது இந்த பாடசாலைகளுடைய குவாலிட்டி அஷூரன்ஸ், அதுகளை பற்றிய அது சரியான தகுதி வாய்ந்த ஆசிரியர்களால பயிற்றுவிக்கப்படுகின்றதா, சரியான முறையில இந்த பாட விதானங்கள் நேர்சீரான முறையில, அதாவது இந்த யூகே பாடசாலைகளினுடைய அவர்களுடைய இந்த பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், இந்த கைட்லைன்ஸுக்கு ஏற்ற வகையில அவைகள் கொடுக்கப்படுகின்றதா என்பது, அதை பற்றிய ஒரு மானிட்டரிங், அதை பற்றிய தேடி அவைகளை கண்காணிக்கின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்கின்றதா என்பது பற்றிய கேள்விகள் எல்லாம் அங்கே எழுப்பப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. உதாரணமாக ஒரு சாதாரணமான ஒரு உதாரணம், பிராக்டிக்கல் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன். உதாரணமாக என்னுடைய ஒரு நண்பர் அவர் தன்னுடைய மகனை லண்டன்ல அவர் கூட்டிட்டு போயிருக்கிறார். இப்போ நடந்த ஒரு 5 வருடங்களுக்கு முதல் போகின்ற பொழுது அவர் நர்சரிக்கு போயிருக்கிறார். அங்கே எல்லா மொழிகளிலும் அவர்களுடைய வணக்கங்களை போட்டிருக்கிறார்கள். இப்ப நீங்க பார்க்கலாம், ஸ்பானிஷ்ல இருந்திருக்கிறது, பிரெஞ்சுல இருந்திருக்கின்றது, ஜெர்மன்ல இருந்திருக்கின்றது, ஈவன் சைனீஸ்ல கூட இருந்திருக்கிறது. ஆனா தமிழ் இருக்கவில்லை. ஆகவே இவர் அதுல மிகவும் தன்னுடைய மகனுக்கு இந்த வணக்கம், எங்களுடைய தமிழ் கலாச்சாரங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தவர். அங்கே அவர் வெரி ஷாக். அவர் அதுல குழம்பி வந்து அவர் அங்க இருக்கிற ஆட்களோட ஒரு சின்ன ஒரு மன சங்கட விஷயம் ஏற்பட்டது. ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கிறது. அப்ப அவருக்கு அது விளங்கவில்லை. என்னன்னு சொன்னால், அந்த சிஸ்டத்துக்குள்ள எங்களுடைய மொழி அங்கே இடம்பெறவில்லை, அதாவது அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அதுதான் உண்மை. அதாவது நாங்கள் அதுக்குரிய முறையில நாங்கள் வேலை செய்யவில்லை. இன்னொரு வகையில சொன்னால், நாங்கள் தமிழ் பாடசாலைகளை பிரிச்சு உருவாக்குவது, அதாவது
ஒரு வியாபார நோக்கில நாங்கள் கொண்டு செல்கின்றோமே தவிர இந்த தமிழ் பாடசாலைகளை உடைவதையும் பார்க்க ஒற்றுமை தன்மையாக அதாவது சில அருமையான சில பாடசாலைகள் இருந்தா காணும். ஒரு குறிப்பிட்ட கணிசமான அளவு பாடசாலைகள் இருந்தா காணும். அதுகளுக்கு ஊடாக, இது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், அது கூடாக நீங்கள் ஒரு ஒற்றுமையாக மிகவும் ஒரு காத்திரமான, அதாவது தொழில் வாண்மை மிக்க முகாமைத்துவ ஸ்கில்ஸோட பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்களோட இந்த ஆஃப்செட், இந்த கண்காணிப்புகள், இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் இதுகளுக்குள்ளால நாங்கள் செல்லுகின்ற பொழுது நேர்சீரான முறையில இந்த கல்வியை நாங்கள் கொடுக்கலாம். அதுக்கு மாறாக என்ன நடைபெறுகின்றன, போட்டித்தன்மை வருகிறது. அவர் தொடங்கிட்டார், நானும் தொடங்கி காட்டுறேன் என்று சொல்லி எங்களுக்குள்ள அந்த போட்டி மனப்பாங்குகள், இந்த பாகுபாடு அடிப்படையில், அதாவது இந்த இன்டர்செக்ஷனாலிட்டி சொல்லுவார்கள், பிரதேசவாதம், மதம், இந்த நாட்டுக்கு முன்னுக்கு வந்தவர்கள், இடையில வந்தவர்கள், பின்னுக்கு வந்தவர்கள், இவ்வாறான இந்த சிக்கல்கள், இந்த வேறுபாடுகள், வித்தியாசங்கள் இருக்கின்றபடியினால்தான் பெரும்பாலானவர்கள், அதாவது ஒரு பாடசாலையில இருந்து இன்னொரு பாடசாலை பிரிந்து போகின்ற நிலைமைகள் காணப்படுகின்றது. ஆகவே என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்தின்படி ஒற்றுமைத்தன்மை மிக முக்கியமானது. பண்பாடு எல்லாருக்கும் பொதுமையானது, எங்களுடைய அடையாளம். ஆகவே அதனை நாங்கள் ஒன்று சேர்ந்து அதனை கடத்துவது எங்களுடைய ஒரு நேர்சீரான கடமையாக இந்த முதலாம் தலைமுறையினருக்கு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதனை அப்படி செய்ய, இப்ப மாணவர்களும் இங்க பிறந்த பிள்ளைய அவருக்கு விளங்காது. அவையில் சொல்லிவினம் எங்கட அப்பா அம்மாவுக்குள்ள, எங்கட கம்யூனிட்டிக்குள்ள ஒற்றுமை இல்லை என்றுதான் அவங்க அந்த ஒரு 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 நேர்சீரான ஒரு உளப்பாங்கு அவர்களுக்குள்ள வளர்க்கப்பட மாட்டாது. ஆகவே நீங்கள் சொல்லிக்கொண்டு போய்க்குள்ள ஒரு விஷயம் சொன்னீங்கள், ஒரு பாடசாலையை ஆரம்பிப்பதற்கான நெறிமுறைப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பியல் சார்ந்த அனுமதி பெற்றுக் கொள்கின்ற ஒரு விடயம் இல்லாமதான் யாரும் அப்போதும் இங்கேயும் பாடசாலைகளை திறக்கலாம் என்ற சிக்கல் இருக்கிறது. ஊடகத்தை தொடங்குகின்ற போது இங்கே ஆஃப் கமெண்ட் சொல்கின்ற சில கட்டுப்பாடுகள், சட்டத்திட்ட நடைமுறைகள் இருக்கின்றன. அதனுடைய அனுமதிகளை பெற்று அதனுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகத்தான் ஒரு விடயத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் எல்லாருடையும். ஆனால் இந்த தமிழ் பாடசாலைகள் ஆரம்பிப்பதற்கு இப்படியான சட்ட கட்டுப்பாடுகளும் அல்லது நிபந்தனைகளும் அல்லது அங்கீகரிக்கின்ற ஒரு நிறுவனம் இல்லாமைதான் இப்படியான பாடசாலைகள் கட்டுக்கடங்காமல் உருவாகிறது என்பது உங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அப்படிதான். அதாவது நான் அடுத்த கட்டத்துக்கு வருகிறேன் சாம். இங்கே அதாவது இந்த எங்களுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த தமிழ் மொழி சம்பந்தமான இந்த நிறுவனங்கள், நிறுவனமயப்படுத்தப்பட்ட பேரவைகள் பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை காணப்படுகின்றது, பிரிட்டிஷ் தமிழ் எக்ஸாம் போர்டு இருக்கிறது, சர்வதேச தமிழ் கல்வி பேரவை காணப்படுகின்றது, ஓரியண்டல் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி ஆஃப் லண்டன். இப்ப இவ்வாறான இந்த 4 பிரதானமான அமைப்புகள் காணப்படுகின்றது. எனக்கு ஒரு கேள்வி எழும்புகின்றது, இந்த 4 இந்த பேரவைகளும் இந்த அமைப்புகளும் எவ்வாறான இந்த 4 பேரவைகளுக்கும் உள்ள என்ன ஊடாட்டம் காணப்படுகின்றது என்று சொல்லியும் நாங்கள் பார்க்க வேண்டும். நான் பலரோடு கதைத்ததன் பிரகாரம் அவர்களுக்குள்ளேயே பல வேறுபாடுகள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நான் இதனை யாரையும் புண்படுத்துவதற்காகவோ இல்லாவிட்டால், இது ஒரு ஃபேக்ட், இது ஒரு உண்மை, யதார்த்தமாக இங்கே இந்த லண்டன், அவுட் ஆஃப் லண்டன் இந்த ஏரியாக்குள்ள இது காணப்படுகின்ற நிலைமைகளாக இருக்கின்றன. இப்ப உதாரணமாக நீங்க பாத்தீங்களா சொன்னால், இவர்கள் ஆசிரியர்களுக்கான பயிற்சிகளை வழங்குகின்றார்கள். ஆசிரியர்கள் இந்த பயிற்சிகளுக்கு போகின்ற பொழுது, ஏனென்று சொன்னால் இந்த ஆசிரியர்களுக்கு பாடசாலைகளில அவர்கள் வாலண்டியர்ஸ், தன்னார்வ பணியாளர்களாகத்தான் பணியாற்றுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு எந்த ஒரு ஊதியம் வழங்கப்படுவதில்லை. அங்கே அது ஒரு சிக்கலாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இப்ப நீங்க வாலண்டியர்ஸா நீங்கள் ஏனென்று சொன்னால், இப்ப சாட்டர்டே சண்டேல சில பேர் வேலை செய்வீங்க. ஆகவே அவர்கள் சரியான முறையில, அதாவது ஒழுங்காக அங்க செல்ல முடியாத ஒரு சூழலும் அங்கே காணப்படுகின்றது. சில பேர் பார்ட் டைம் வேலை செய்வார்கள். அப்ப அப்படி ஒரு சிக்கல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்களுக்குரிய அந்த ட்ரைனிங், அதுக்குரிய ஃபண்ட்ஸ்கள் எல்லாம் இந்த யூகேல இருக்கிற சரியான முறையில நீங்கள் அதனை பதிவு செய்து அதுக்குரிய கிராண்ட்ஸ் நீங்கள் எடுத்தீர்களாக சொன்னால், எங்களுடைய தமிழ் மொழி அங்கீகரிக்கப்பட்டு நாங்கள் சரியான முறையில் அதை ரன் பண்ணி காட்டி அதுக்குரிய சான்றுகளை எல்லாம் நாங்கள் இந்த ஆஃப்செட், இப்படியான குவாலிட்டி அஷூரன்ஸ், மானிட்டரிங், இதுகளை அதுக்குள்ளால நாங்கள் வருகின்ற பொழுது
அந்த கிராண்ட் எடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ஆகவே அப்படி நீங்கள் கிராண்ட் எடுத்து அது எத்தனை பாடசாலைகள் அவர்கள் செய்கின்றார்கள் என்று சொல்லி எனக்கு அதை பற்றி சரியான தெளிவு இல்லை. என்றாலும் அவ்வாறாக நாங்கள் செய்கின்ற பொழுது ஏனென்று சொன்னால் நான் தமிழ் அதர் ஃபாரின் அதாவது லாங்குவேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அரபிக் இங்க இருக்கிறது, மாடர்ன் கிரீக் இருக்கிறது, குஜராத்தி, பெங்காலி, ஜப்பனீஸ், மாடர்ன் ஹீப்ரூ, பிப்ளிக்கல் ஹீப்ரூ, பஞ்சாபி, பௌலிஷ், போர்ச்சுகீஸ், டர்க்கிஷ், உருது போன்ற மொழிகள் அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அவர்கள் இந்த GCSE போன்ற O level போன்ற அந்த அந்த மாணவர்களை அவர்கள் பயிற்றுவிப்பதும் அவர்களுக்குரிய இந்த நேஷனல் கரிக்குலம் அதுக்குள்ள அவர்கள் உள்வாங்கப்பட்டதும் அவர்கள் அவ்வாறான நிலைமைகளை தங்களுடைய இந்த வீக்கெண்ட் ஸ்கூல்ல நியமமாக சரியான 100% செய்யாட்டாலும் சரியா நியமமாக செய்கின்ற ஒரு போக்குத்தான் இந்த ஆய்வறிக்கைகள் அவர்களுடைய இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல வெளியிடப்பட்ட அந்த இந்த ஃபாரின் லாங்குவேஜஸ் இந்த செகண்டரி லாங்குவேஜஸை பற்றி அவர்கள் வெளியிட்ட அந்த ஆய்வறிக்கையை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அவ்வாறான மொழிகளுக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரம் தமிழுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை. அப்ப அது ஒரு கேள்விக்குறியாக இன்னும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதாவது சரியான முறையில் ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கப்படுகின்ற தன்மை குறைவாகவே இருக்கின்றது. நான் அதை குறையாக சொல்லவில்லை, பயிற்றுவிக்கிறார்கள், சரியான முறையில பயிற்றுவிக்கவில்லை. நல்ல ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லுகின்றேன். யூகேயையும் சுவிஸ் நாட்டையும் ஒப்பிட்டு நாங்கள் பார்க்கின்ற பொழுது யூகேல 2019 ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்வில நீங்க எடுத்து பார்த்தீங்கள் என்று சொன்னால் அதாவது 6000 மாணவர்கள் அவர்கள் இந்த சாதாரண அடிப்படை கல்வியில இருந்து தமிழ் மொழியை கற்றிருக்கிறார்கள். அவர்கள் 12ஆம் வகுப்புல அவர்கள் அதாவது அந்த கடைசி அந்த தேர்வை அவர்கள் எழுதுகின்ற பொழுது 87 மாணவர்கள் 6000 பேர் என்டர் பண்ணியிருக்கிறார்கள். 87 மாணவர்கள் மட்டும்தான் அதனை பூர்த்தி செய்து ஒரு சரியான ஒரு நியமமாக அந்த கல்வியை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். அப்ப வெரி ஷாக்கிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அந்த நிலைமை நீங்க அந்த பெர்சன்டேஜ் அளவுல பாத்தீங்க என்றால் 0.1%. அதே மாதிரியாக சுவிட்சர்லாந்துல அவர்கள் இந்த 1ஆம் வகுப்புல ஆரம்பித்த அவர்களுடைய அந்த கல்வி 5177 மாணவர்கள் என்டர் பண்ணியிருக்கிறார்கள். 2020 கோவிட் நடந்தாலும் அவர்கள் அந்த பரீட்சையில 10 விதமான மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். யூகேயோட ஒப்பிடுகின்ற பொழுது அந்த புள்ளி விவரம் சுவிட்சர்லாந்துல மோர் லைக்லி ஒரு சாதகமான ஒரு நிலைமையாக அங்கு இருக்கின்றதை நாங்க பார்க்கலாம். இது ஒரு உதாரணம். இரண்டாவது உதாரணம், நீங்க இது மிக முக்கியமானது. இந்த ஆசிரியர்கள் அவர்களுடைய பயிற்சி பற்றி நான் குறிப்பிட்டேன். இந்த மாணவர்கள் அவர்கள் இந்த மாணவர்களை அவர்கள் ட்ரீட் பண்ணுகின்ற பொழுது, அவர்களுக்கு கல்வியினை போதிக்கின்ற பொழுது எப்படியாக அவர்கள் போதிக்கின்றார்கள்? உதாரணமாக ஒரு வயல், தமிழ்ல வயல் இருக்கிறது, அதுக்கு ஆங்கிலத்துல பேடி ஃபீல்ட் என்று நாங்கள் கற்றிருக்கிறோம். ஆகவே ஒரு ஆசிரியர் வயலை பற்றி பேசுகின்ற பொழுது யூகேல நீங்க கொண்டு பேடி ஃபீல்ட காட்ட முடியாது. நீங்க ஆன்லைன்ல எடுத்து காட்டலாம், இல்ல போட்டோஸ் விஷுவல் கம்யூனிகேஷனுக்குள்ளால காட்டலாம். இல்லாவிட்டா நீங்க என்ன செய்யலாம் என்றால் இங்க இருக்கின்ற கோதுமை வயல்கள் அதனை ஒப்பிட்டு அதே மாதிரியான ஒரு போக்கு எங்களுடைய நாடுகள் இருக்கிறது, அதை நீங்க படத்துக்கூடாகவோ அதற்குள்ளாக விளங்கப்படுத்தி அதை காட்டலாம். அப்ப நீங்க அதை விளங்கப்படுத்துகின்ற பொழுது நீங்க தமிழிலேயே நீங்கள் அதை பேசினீர்களாக இருந்தால் இந்த 2ஆம் மொழி நீங்க நெச்சுக்கொண்டு நீங்க அதனை கற்பிக்கின்ற பொழுது நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆங்கிலத்திலும் அவர்களோடு உரையாட வேண்டும். நீங்கள் அந்த இன்டர்பிரிட்டேஷன் அதனுடைய விளக்கம் ஆங்கிலத்துல நீங்கள் கொடுத்துத்தான் அவர்களுக்கு படங்களை காட்டி விளங்கப்படுத்த வேண்டும். என்னுடைய கருத்து என்னவென்று சொன்னால் நீங்கள் ஆங்கிலத்தில புலமை என்பது அதுல புலமை தேர்ச்சியும் நீங்கள் அடைய வேண்டும். அதுக்காகத்தான் இங்க மற்ற இந்த மொழி கற்பிப்பவர்கள், உதாரணமாக மாடர்ன் கிரீக் ஓ அரபிக் ஓ பஞ்சாபிய நீங்க எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய மொழியினை கற்கின்ற பொழுது இங்க இருக்கின்ற அந்த
அப்ரண்டிஷிப் கூடாக இந்த ஆங்கிலம் சம்பந்தமான லெவல் 1 லெவல் 2 ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸ் வந்து இங்கே அவர்கள் போதிக்கின்றார்கள். வெரி ஸ்டாண்டர்டைஸ், எல்லா நாடுகளாலும் அங்கீகரிக்கப்பட்ட இந்த யூகேயால மெயின்டைன் பண்ணப்படுகின்ற அந்த அந்த ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸ் 1 2 லெவல்ஸ் நீங்க தேர்ச்சி அடைந்து அதுக்குள்ளால நீங்கள் போதிக்கின்ற பொழுது, மாணவர்களோடு நீங்க சென்றடைகின்ற பொழுதுதான் அந்த லாங்குவேஜ் டெக்னிக்ஸ், அந்த ஃபீச்சர்ஸ் இதுகளுக்குள்ளால நீங்கள் அவர்களுக்கு போதிக்கலாம். அப்பொழுதுதான் அங்க ஒரு ட்ரஸ்ட், மாணவருக்கும் ஆசிரியருக்கும் இடையிலான ஒரு ட்ரஸ்ட் வரும். அவர்களும் அதனை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுகின்றது. இது என்னுடைய ஒரு கருத்தாக்கமாக இல்லாவிட்டால் ஒரு சஜஷன்ஸாக இருக்கின்றது. என்னுடைய என்று சொன்னால் நான் பல பாடசாலைகளுக்கு இங்கே சென்றிருக்கிறேன். லண்டன்ல இருக்கிற பாடசாலைகளிலும் அவுட் ஆஃப் லண்டன்ல இருக்கிற சில பாடசாலைகளுக்கும், உதாரணமாக எக்ஸ் ஒய் நெடுங்கலன் இருக்கிற பாடசாலைகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளையும் அங்கே கூட்டிக் கொண்டு சென்றிருக்கிறேன். உதாரணமாக ஒரு அங்கே வருவார்கள், வந்து அந்த பாடங்கள் நடக்கும். சில பேர் பிந்தியும் வருவார்கள், முந்தியும் வருவார்கள். அந்த ஒழுங்கு என்பது ஒரு தொடர்ச்சியாக வார ஒரு தன்மை பார்த்தால் அது எப்படி சொல்றது, அதாவது பல காரணங்களை சொல்லுவார்கள். உதாரணமாக பல அவர்களுக்கு பெற்றோருக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம், பார்ட் டைம் செய்யறபடினால. அப்ப அந்த ஒழுங்க வார ஒரு கிழமை வருவார்கள், அடுத்த கிழமை வராம விடுறது, அப்புறம் அது அடுத்த கிழமை. அப்ப ஒரு தொடர்ச்சி தன்மை அங்கே காணப்படாத ஒரு நிலைமையை நான் அவதானித்தேன். இரண்டாவது, ஒரு பெற்றோர்கள் ஒரு ஒன்று கூடலுக்கான ஒரு இடமாக தாங்கள் அங்கே வாரதும், பிள்ளைகளை அங்கே அவர்கள் அந்த வகுப்பறையில விடுறதும், அவர்கள் அங்கே ஒன்று சேர்ந்து கதைக்கிறது, அவ்வாறான ஒரு கேதரிங் ஆக அதனை கூட மெயின்டைன் பண்ற ஒரு தன்மையை தான் நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதுக்காக நான் எல்லா பாடசாலையும் அப்படியாத்தான் இருக்கிறார்கள் இல்லை, ஒரு ஒன்று கூடுவதற்கான ஒரு இடமாக அதனை பயன்படுத்துகின்றார்கள். அது மட்டுமல்ல, கொடுக்கப்படுகின்ற இந்த ஹோம்வொர்க் அதனை ஒரு 20 விதமான மாணவர்கள் தான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தால் அதனை நேர்சீரான முறையில அவர்கள் செய்து திரும்பவும் கொண்டு வந்து ஒப்புவிக்கிற தன்மை காணப்படுகிறது. அப்ப ஹோம்வொர்க் கொடுத்தால் அந்த புத்தக பேக் வீட்டை வந்தோன்னா அப்படியே கொண்டே ஒரு இடத்துல வைப்பற்றும். பிறகு அவர்கள் சாட்டர்டே சண்டே தானே அவர்கள் தங்களுடைய மெயின், அதாவது தங்களுடைய பிரதான பாடசாலை சம்பந்தமான ஹோம்வொர்க் நிறைய இருக்கும் அவர்களுக்கு. அது ஒரு நிறைய இருக்கிறபடினால அவர்கள் அதுல கூடுதலாக போக்கஸ் பண்ணுகின்ற, குவிமையம் செய்கின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது. இன்னும் ஒரு தன்மை பார்க்கலாம், அதாவது வீட்டுல எத்தனை தமிழ் பெற்றோர்கள் அவர்கள் தமிழாலேயே அவர்களோடு உரையாடி தமிழை நேர்சீரான முறையில் அவர்களுக்கு கடத்துகின்றார்கள் என்பது சொன்னது மிகவும் ஒரு கஷ்டமாக, ஒரு குறைவு என்றுதான் சொல்லலாம். ஆனா அது எல்லாரும் இல்லை, சிலர்கள் மிகவும் கண்டிப்பாக தமிழ்லாம் கதைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிற நிலைமைகள் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் பெரும்பாலான வீடுகள்ல அவர்கள் ஆங்கிலத்திலேயே உரையாடுகின்ற தன்மைகள் தான் அங்கே காணப்படுகின்றது. இது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறேன். என்று சொன்னால் பல்வேறு மாணவர்களை நான் இங்கே கண்டிருக்கிறேன். முக்கியமாக இந்த கலைகளை கற்கின்ற மாணவர்கள் விதிவிலக்காக இருக்கிறார்கள். உதாரணமாக கர்நாடக சங்கீதம் கற்கின்ற மாணவர்கள், இந்த தமிழ் கூத்தினை கற்று அதனை ஒப்புவிக்கின்ற மாணவர்கள். இப்ப நான் உதாரணமாக நீங்க பார்க்கலாம், இந்த காத்தவராயன் கூத்து, இந்த சின்ன பிள்ளைகள் அதனை இந்த காத்தவராயன் கூத்துவை நடித்து அவர்கள் மிகவும் அதனை மனனம் செய்து ஒப்புவிக்கின்ற தன்மைகள் எல்லாம் காணப்படுகின்றன. அது மட்டுமில்லை, இந்த சினிமா பாடல்களை அவர்கள் மிகவும் சரளமாக பாடி மிகவும் அந்த சங்கதிகள் எல்லாம் செய்து அவர்கள் மிகவும் ஒப்புவிக்கின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறான மாணவர்களை தவிர, அதாவது அவர்கள் எக்ஸெப்ஷன்ஸ், பெரும்பாலான இங்க பிறந்த பிள்ளைகள் நீங்க பார்க்கின்ற பொழுது அவர்கள் இந்த தமிழில் உரையாடுவது மிகவும் குறைவாகவே இருக்கிறது. ஆனால் தமிழ்ல அவர்கள் விளங்கிக் கொள்ளுவார்கள், நாங்கள் கதைக்கிற விஷயத்தை விளங்கிக் கொள்ளுவார்கள். அதே வேளையில அவர் ஆங்கிலத்திலே அவர்கள் பதில் அளிக்கின்ற ஒரு நியமம் தான், ஒரு நிலைமை தான் இங்கே பெரும்பாலான வீடுகளிலும் காணப்படுகின்ற ஒரு நிலைமையாக இருக்கின்றது.
இல்ல, இப்ப நீங்கள் கதைக்கைக்குள்ள ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்ப தமிழ் பாடசாலைகள் சரி, இந்த இந்த இது ஒரு ஒரு முக்கியமான சில புள்ளிகளை நீங்கள் தொட்டுக்கொண்டு போறீங்க. இப்ப நீங்கள் ஒரு கருத்தில் வைக்கிற ஒரு விஷயம் சொன்னீங்கள். வணிக ரீதியாக இந்த தமிழ் பாடசாலைகளுடைய பெருக்கம் இருக்கிறது ஒரு ஒரு ஆபத்தான சூழல் என்று. தமிழ் பாடசாலைகள் வணிக ரீதியாக லாபத்தை உழைக்கின்றனவா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு 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 சமூக நலன் அடிப்படையில் செயற்படுவதாக தான் இதை காட்டப்படுகிறது. அது ஒரு லாபம் ஈட்டுவதற்கான ஒரு தொழிலாக, வியாபாரமாக செய்கிறோம் என்பதை அதிகம் ஏற்றுக்கொள்வதில்லை அந்த சூழல்கள். இந்த நிலையில நீங்கள் 4 இந்த தமிழ் கல்வி திட்ட அமைப்புகளில் உங்களை சார்ந்த எங்களிடம் இருக்கக்கூடிய பீடங்களை விழித்திருந்தீங்க. இதுக்கெல்லாம் அப்பால ஜிசிஎஸ்இ தமிழ் பரீட்சைகள் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் எடுக்கின்ற விடயம், அதற்காக பிள்ளைகளை உந்தி தருகின்ற விடயம் பெற்றவர்களாக அல்லது இந்த கற்றல் கற்பித்த துறையில் ஈடுபடுபவர்களாகவும் பெருமளவு பேசப்படுகிறது. இது ஒரு வியாபார ரீதியான உத்தி என்று குறை கூறுபவர்களும் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்திலேயே அந்த பரீட்சை முக்கியமானது, யூகாஸ் பாயிண்ட்ஸை கொடுக்கின்றது என்பது போன்ற விடயங்களும் விவரிக்கப்படுகின்றது. அப்ப இந்த இந்த ஜிசிஎஸ்இ தமிழ் எக்ஸாம் கேம்பிரிட்ஜில் எடுக்கிறது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பரீட்சையா அல்லது ஒரு அங்கீகரிக்கப்படாத பரீட்சையா, ஒரு சமூக பார்வையில் நீங்கள் எப்படி பாக்குறீங்க? அல்லது இது ஒரு வியாபார நோக்கத்துல சொல்லப்படுகிறதா? ஏன்னா இதை எடுக்கிறதுக்கு பிள்ளைகளை சரியான வகையில பெற்றோர்கள் உந்தி தருகிறார்கள். இது பற்றிய உண்மை நிலைமைகளை பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நீங்கள் எப்படி பாருங்க? முக்கியமாக நான் இந்த விஷயத்துல நீங்க சொன்ன இந்த கேம்பிரிட்ஜ் அந்த எக்ஸாமினேஷனை நாங்க பார்க்கின்ற பொழுது இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் லைப்ரரி பிரீஃபிங் பேப்பர் நம்பர் 07388 17 ஜனவரி 2020 வெளியிடப்பட்ட ஒரு மிக முக்கியமான லாங்குவேஜ் டீச்சிங் இன் ஸ்கூல்ஸ் இங்கிலாந்து. அதை நீங்க எல்லாரும் போய் பார்க்கலாம், டைப் பண்ணி பார்க்கலாம். லாங்குவேஜ் டீச்சிங் இன் ஸ்கூல்ஸ் பிரீஃபிங் பேப்பர் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸால வெளியிடப்பட்டது. ஒரு மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி சம்பந்தமான இந்த லாங்குவேஜ் டீச்சிங், அதாவது இந்த ஃபாரின் செகண்டரி லாங்குவேஜஸ் என்ன கடமையாற்றுகின்றன, அந்த விஷயங்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது உதாரணமாக அதுல முக்கியமான சில விஷயங்கள் இந்த குவாலிட்டி பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். குவாலிட்டி அஷூரன்ஸ் பற்றி எந்த அளவுக்கு சரியான இந்த கொள்கை திட்டமிடல்கள் இவைகளோட அவைகள் இயங்குகின்றன. இந்த கேம்பிரிட்ஜ் எக்ஸாமினேஷன்ஸ் நடத்துகின்ற பரீட்சை, அதாவது நான் நினைக்கிறேன் இந்த தமிழ் மொழி கல்வி, அதாவது இந்த நேஷனல் கரிக்குலத்துக்குள்ள இன்னும் வரவில்லை என்றுதான் என்னுடைய கருத்து. நான் இதை வாசித்த பொழுது தமிழை பற்றி நான் காணவே இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன், பக்கம் 21 எடுத்து பார்க்கின்ற பொழுது இல்ல பார்க்கிற ஆக்கள், நீங்கள் போய் இதுல ஈடுபாடான ஆக்கள், நான் சொன்ன அந்த மொழிகள் இங்கே இருக்கின்றன. அரபிக், மாடர்ன் கிரீக், குஜராத்தி, பெங்காலி, ஜப்பானீஸ், மாடர்ன் ஹீப்ரூ, பிப்ளிக்கல் ஹீப்ரூ, பஞ்சாபி, பவுலிஷ், இவ்வாறான மொழிகளை அவர்கள் இந்த ஜிசிஎஸ்சி அது மட்டுமல்ல ஏ லெவல்ல நேஷனல் கரிக்குலத்துக்குள்ள அவர்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அங்க அந்த யூகாஸ் பாயிண்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு அவர்கள் போகின்ற பொழுது அங்கே அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஆனால் நீங்க சொன்ன மாதிரி இந்த கேம்பிரிட்ஜ் நடத்துகின்ற இந்த தமிழ் மொழி கல்வி இந்த யூகாஸ் பாயிண்ட்ஸை கொடுக்குமா இல்லையான்னு சொல்லி எனக்கு அது சரியான ஒரு தெளிவு எனக்கு இல்லை. அதை பற்றி அங்கீகரிக்கப்பட்ட அந்த மொழிகளினுடைய பட்டியலுக்குள்ள தமிழ் இல்லை அங்கே. ஆகவே நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுகின்ற மாதிரி இவர்கள் அதை நடத்துகிறவர்கள் யூகாஸ் பாயிண்ட்ஸை தாங்க தருவம் என்று சொல்லுகிறார்களே ஒழிய அவர்களுக்குரிய அந்த ஆஃப்செட்டை பற்றி ஆஃப்செட், அதாவது ரிப்போர்ட் இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறி. இரண்டாவது குவாலிட்டி அஷூரன்ஸ், அதை பற்றிய தரம் சம்பந்தமான கேள்விகள் இருக்கின்றன. மூன்றாவது நீங்க பார்க்கலாம் இந்த மொழிகள், அதாவது எங்களுடைய தமிழ் மொழி இதுக்குரிய நாங்கள் எந்த அளவுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அங்க பயிற்சிவிக்கிறவர்களுடைய அதாவது இந்த ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸ், மற்றது இந்த மொழி சம்பந்தமான பயிற்சிகள், அது சம்பந்தமான இந்த மானிட்டரிங் கண்காணிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று சொல்லி எனக்கு அது சம்பந்தமான இதுல நான் தமிழ் சம்பந்தமான இதை நான் இதுல காணவில்லை. ஆகவே எல்லா மொழிகளும் இருக்கின்றன. நீங்க பார்க்கலாம், பஞ்சாபி இருக்கு, போலிஷ் இருக்கு, போர்ச்சுகீஸ் இருக்கு, டர்க்கிஷ் இருக்கு. ஆனா தமிழை பற்றி அவர்கள் இங்கே குறிப்பிடவில்லை. நான் நினைக்கிறேன் இந்த தமிழ் இன்னமும் இந்த நேஷனல் கரிக்குலம் என்ற அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ள இன்னும் வரவில்லை என்பதான் நினைக்கிறேன். அதனால் தான் நான் ஏற்கனவே சொன்னேன்,
எங்களுடைய தமிழ் பாடசாலைகளினுடைய உடைவுகள் இதற்கு ஒரு நெகட்டிவான, அதாவது ஒரு சாதகமான நிலைமையை ஏற்படுத்துவது இல்லை. ஆகவே 106 பாடசாலைகள் இருக்கின்றன சொன்னால் அந்த 100 வேற மொழிகளை நீங்க பாத்தீங்கன்னா 106 பாடசாலைகள் இருக்காது. எங்களை விட பிக் கம்யூனிட்டியா இருப்பார்கள், கான்சென்ட்ரேஷன்ல கூடுதலாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய பாடசாலைகள் குறைவாக இருக்கிறது. தரத்திலே அவர்கள் தரத்தை பேணுகின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது. ஆகவே எங்களுக்கு குவான்டிட்டி தேவையில்லை, குவாலிட்டி இம்பார்ட்டன்ட் என்பதை, அதுதான் நான் இந்த தரம் மிக முக்கியமானது. ஆகவே இந்த தரம் முக்கியம் என்று சொன்னால் சரியான டீச்சர்ஸுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்க வேண்டும். அதைத்தான் அந்த ஆஃப் சைட்ல பார்ப்பாங்க, எப்படியான ட்ரைனிங்கை நீங்க கொடுக்குறீங்க. ரெண்டாவது, உங்களுடைய பாடசாலையில ஹெல்த் அண்ட் சேஃப்டி எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுகின்றீர்கள். மூன்றாவது, உங்களுடைய சைல்ட் ப்ரொடெக்ஷன்ஸ் நீங்கள், அதாவது இந்த சேஃப் கார்டிங் மிக முக்கியமானது. ஒரு மாணவர் பாடசாலைக்கு வருகின்ற பொழுது அந்த மாணவரை யார் கூட்டிட்டு வாரது, நீங்கள் அட்டெண்டன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றீங்க, கவுன்சில் வந்து உங்களை மானிட்டர் பண்ணுகின்ற பொழுது நீங்கள் அதுக்கான எவ்வாறான மெஷர்ஸ் வச்சிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, பாடசாலை முடிந்த பிற்பாடு உங்களுக்கு அங்கே இருக்கிற செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கிறது, உங்களுக்குரிய அங்க வாலண்டியர்ஸ் செக்யூரிட்டியாக அங்க வந்து நின்று அவர்களை கண்காணிப்பதும், அங்கே வேறு யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வருகின்ற பொழுது அவர்களுக்குரிய அந்த தகுந்த முறையல்களை பயன்படுத்தி அங்கே அவர்களை கண்காணிக்கின்ற முறைமை உங்களிடம் இருக்கின்றதவா. எவ்வாறு பல காரணிகளை, ஒரு மாணவன் தனியே வர இயலாது ஒரு பெற்றோர் இல்லாமல், அவரை யார் கூட்டிட்டு வார, இவ்வாறான பல பிரச்சனைகள், சேஃப்டி சம்பந்தமான, சைல்ட் ப்ரொடெக்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் அங்கே இருக்கின்றன. ஆகவே இவைகளை நாங்கள் உள்வாங்குவது மிகவும் காத்திரமானதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல சாம், மிக முக்கியமானது, இது சம்பந்தமான ஆய்வுகளை எத்தனை பேர் செய்திருக்கிறீர்கள்? அதாவது தமிழ் பாடசாலைகள், தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி பற்றி நீங்கள் யாராவது இந்தியாவில் இருக்கிற புலமையாளர்களோடு, இல்லாவிட்டால் அதாவது தமிழ் மொழி சம்பந்தமான வித்துவான்களோடு நீங்கள் கதைத்து, ஈவன் எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே, மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற தமிழ் பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக இந்த கார்த்திகேசு, பேராசிரியர் கார்த்திகேசு, சிவத்தம்பி போன்றவர்கள், அவ்வாறான அந்த பேராசிரியர்களை போன்ற பல பேராசிரியர்கள் இன்னும் இருக்கிறார்கள் யாழ் பல்கலைக்கழகத்தில். ஆகவே நீங்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு எவ்வாறான அவர்களுடைய உதவிகளை பெற்று நீங்கள் இந்த தமிழ் மொழி கல்வியை வளர்க்கலாம் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இன்னும் நேஷனல் கரிக்குலத்துக்குள்ள இன்னும் வரவில்லை. அவர்கள் நிற்கிறார்கள் அங்க, அதாவது இந்த சோராஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த லண்டன் பல்கலைக்கழகத்திலே இழுத்து மூடப்பட்ட அந்த தமிழ் டிபார்ட்மெண்ட், அதனை மீள் புறணமைக்கின்ற முயற்சிகளிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய கருத்தின்படி, இது என்னுடைய கருத்து, இந்த தமிழ் மொழி கல்வியினை நாங்கள் நேஷனல் கரிக்குலத்துக்குள்ள நாங்கள் சேர்ந்து வேலை செய்து அதில வெற்றி அடைந்த பிற்பாடு, அதுக்கு பிறகுதான் நாங்கள் இதுக்குரிய முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து, ஒரு மிக ஆழமான பல கருத்துக்களை நாங்கள் இந்த நேரத்தில் உரையாடி இருக்கிறோம். உங்களோட நாங்கள் நிறைய இன்னும் பேச வேண்டும். அவர்களுடைய நிறைய கேள்விகளை நீங்கள் முன் வச்சிருக்கீங்க, இந்த தமிழ் கற்பித்தல் சம்பந்தமாகவும் பாடசாலைகள் சம்பந்தமாகவும், குறிப்பா பாடசாலைகளிலே இருக்க வேண்டிய தரம் பற்றியும், பிள்ளைகள் ஏற்படுத்த வேண்டிய பாதுகாப்பு பற்றியும், இந்த நேஷனல் கரிக்குலத்துக்குள்ள தமிழ் பாடசாலைகள் உள்வாங்கப்படுவதற்கு நாங்கள் என்ன சட்ட ரீதியான ஒழுங்குகளை செய்து வைத்திருக்கோம் என்பது போன்ற நான் நினைக்கின்றேன் இந்த கற்பித்தல் ஈடுபடுற பலரிடமும் இந்த கேள்விகளை நீங்கள் முன்வைத்திருக்கிறோம். குறிப்பாக இதற்கு காட்டமான பொறுப்புமிக்க பதில் வழங்க வேண்டியவர்களாக நான் நினைக்கிறேன் அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவை இருக்கிறது. அதனுடைய நிர்வாகத்தை முக்கியமான பாடசாலை இங்கே நடக்கிறது. எனவே பாடசாலைகளுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது அல்ல, இந்த பிரித்தானியாவுடைய சட்டத்திட்டங்களுக்கு உள்ளடங்களாக, ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கக்கூடிய கல்வி சட்டங்களுக்கு உள்ளடங்களாக இந்த கல்வி பாரம்பரியத்தை நாங்கள் கொண்டு வந்தால் ஒழிய இவற்றால் பயனில்லை என்பது முக்கியமாக நீங்கள் இந்த சுவாசலே தமிழ் இருக்கைகள் அமைப்பது கூட இந்த நேஷனல் கரிக்குலத்துக்கு தமிழை கொண்டு வராத வகையில் அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதிலே பயனில்லை என்பது போன்ற பல கருத்துக்களை ஒரு சமவேளாளர் நாங்கள் பார்த்துருக்கீங்க. நான் நினைக்கிறேன் எங்களுக்குள்ள கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு கட்டுமான ரீதியான வளர்ச்சி நோக்கிய இத்தகைய விமர்சனங்களும், அந்த விமர்சனங்களை கருத்தியல் ரீதியாக எதிர்கொண்டு பழகுதலும் மிக முக்கியமான. நான் நினைக்கிறேன் மிக விரைவிலே கல்வி மேம்பாட்டு பேரவையுடன் அல்லது இந்த தமிழ் சமூகம் சார்ந்த, தமிழ் கற்பித்தல் சமூகம் சார்ந்தவர்களுடன்
ஒரு இணைப்பான ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்கின்ற பொழுது சில வேளைகளில் இன்னும் அதிகமான வாசல்கள் திறக்கப்பட்டு பல தகவல்கள் எங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று நம்புகிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக இதனுடைய அடுத்த கட்ட பரிமாணத்தை பற்றி நாங்கள் நிறையவே பேச வேண்டும். பேசா பொருள் மிக வலிய கரங்களை எங்கள் மீது படிய வைத்து எங்களை உடைக்கின்ற ஒரு பொருளாகும். எனவே சின்ன சின்ன விஷயங்களை அவ்வப்போது நாங்கள் பேசவும் உங்களுடைய நேரத்துக்கு மெய்வழி நேரலை சார்பாக எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நல்லது நண்பர்களே, இவ்வளவு நேரம் ரிச்சர்ட் ஆண்டனியினுடைய இந்த கருத்துக்களோடு நாங்கள் இணைந்திருந்தோம். நான் நினைக்கிறேன் பல கேள்விகளுக்கு கூடாக எங்களுடைய பதில்களுக்கான பல வாசல்களை அவர் தட்டி விட்டிருக்கிறார், சிறுதைகளை உந்தி திறக்க வைத்திருக்கிறார் நம்புகின்றேன். பார்ப்போம், இதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இந்த கல்வி பாரம்பரியத்தில் ஈடுபடுகின்ற பலருடனும் அடுத்த வாரங்களில் தொடர்ச்சியாக இணைப்பை மேற்கொண்டு இந்த விடயங்களை பற்றி பேசலாம். அதுவரை உங்களிடம் பெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபா. நன்றி.